என்னுடைய தலை தண்ணீரும் என் கண்கள் நீருற்று குளமா இருந்தால் நலமாயிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய கர்த்தருடைய ஜனங்களே, இதை பார்த்துட்டு இருக்கிற கர்த்தருடைய தாசர்களே, நீங்க திரும்பவும் எழுப்புங்கப்பா. நீங்க விழுந்திருக்கிற இடத்துல இருந்து திரும்பவும் எழும்புங்க. உங்களை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்துல செய்ய போற காரியம் பெருசா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாருப்பா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேசத்துல கர்த்தருக்கு விரோதமான பாவம் பெருகி போயிருச்சுமா. கர்த்தர் வருகிற நாட்களை இதெல்லாம் சம்பவிக்கும்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனாலும் இன்றைக்கு எத்தனையோ தாசர்கள் இருந்து கூட கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாசர்கள் இன்றைக்கு விழுந்து மங்கி போயிருக்கிறீங்களேப்பா. உங்களுடைய வல்லமையை இழந்து போயிருக்கீங்களே. உங்களை கர்த்தர் திரும்பவும் எடுத்து இந்த நாட்கள்ல பயன்படுத்த போறாரு. உங்களோட சபையை பயன்படுத்த போறாரு. உங்க பிள்ளைகளை பயன்படுத்த போறாரு. நிகா துணி ஆந்திரமனர் துணி ஆந்திரமனரசே ஓரபலக துணி ஆந்திரமனரசே. இன்றைக்கு உங்களுடைய சபைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா துரைத்தனங்களும் உடை தெரிய போகிற நேரம்மா. ஒரு எரேமியாவை போல, ஒரு எசேக்கியேலை போல, ஏசாயாவை போல நான் யாரை நான் அனுப்புவேன், என் காரியமா யார் போவான்னு சொன்னது போல இன்னைக்கு நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னுடைய தாசர்களே, வாலிப பிள்ளைகளே, என்னுடைய தங்கச்சிகளே, என்னுடைய தம்பிகளே, இந்த இறுதி காலத்துல நீங்க எழும்பி இயேசுவுக்காக எழும்பி ஓடுங்க. எங்களுடைய தலைமுறையில கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சுமந்து கொண்டு போகிற ஒரு மனுஷன் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் அழகா எவ்வளவு கவலைப்பட்டு சொல்றாரு தெரியுமாப்பா. என்னுடைய தங்கச்சி எவ்வளவு கவலைப்படுறாரு அவர் தெரியுமா. நான் தேசம் எங்கும் போனேன், தேசம் எங்கும் சுற்றி திரிஞ்சேன், திறப்புல நிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை பார்க்க முடியலையே. எனக்காக வந்து என்னுடைய காரியத்துக்காக கண்ணீர் விட்டு இந்த தேசத்துல நடக்க போற காரியத்துக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனையும் பார்க்க முடியலையேன்னு அவர் ரொம்ப கவலைப்படுறாருமா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நீங்க எந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களோ உங்களோட அழைப்பை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க சமுதாயத்தால நீங்க பார்க்கிற எல்லா இடத்தாலையும் வெறுக்கப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களை கொண்டு தேசத்தை அழைக்க அவர் கூப்பிடுறாரு. உங்களை கொண்டு தேசத்தை அசைக்க அவர் கூப்பிடுறாரு. உங்களை கொண்டு ராஜாக்கள் உங்கள்கிட்ட ஓடி வர்றதுக்கு அவர் உங்களை கூப்பிடுறாரு. நீ எழும்புமா, நீ எழும்பு. இன்றைக்கு என்னுடைய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தீர்க்கதரிசியா நான் உங்கள்கிட்ட ஒரு சில காரியங்களை சொல்றேன். இன்றைக்கு நம்முடைய அப்பாவை பாருங்க, அநேக பாடல்களை பாடி இருக்கிறாரு. நம்மளுடைய இன்றைக்கு நமக்கு முன்னாடி கர்த்தருடைய தீர்க்கதரிசி எசேக்கியா அப்பாவை பாருங்க, அவர் மூலமா கர்த்தர் எவ்வளவு ஆண்டவர் வல்லமையான வார்த்தைகளை பேசுறாரு. இன்னும் பவுலஸ் அப்பாவை பாருங்க, அவர் இன்றைக்கு கடந்திருந்தாலும் அவருடைய ஊழியம் மாதிரி நாங்க செய்யல. இன்றைக்கு இன்னும் அநேக மறைமுகமா கர்த்தருடைய தாசர்கள், அவருடைய அபிஷேகத்துல இருக்கிற கர்த்தருடைய தாசர்கள் இருக்காங்க. ஆனாலும் நம்முடைய தலைமுறை இன்றைக்கு அவங்களுடைய தலைமுறையில அவங்க கொடுத்த ஓட்டத்தை வெற்றிகரமா ஓடி முடிக்கிறாங்கம்மா. ஆனா எங்களுடைய இளம் தலைமுறை இன்றைக்கு பாவத்துக்குள்ள அடிமைப்பட்டு கிறிஸ்தவத்தை மறந்து, ஆண்டவர் அழைத்த அழைப்பை மறந்து, கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனத்தை மறந்து கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குறாங்களேப்பா. கர்த்தருடைய சமூகத்துல அவங்க பண்ற காரியங்கள் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் எரேமியா அவர் சொல்றாரு, நீ போய் அதே 9வது அதிகாரம் 3வது வசனத்துல அவர் சொல்றாரு, அவங்க பொய்யை பிரயோகித்து அவங்க நாவாகிய வில்லை வளைத்து, பாருங்க அவர் எப்படி சொல்றாரு, வளைத்து அவங்க பலப்பது சத்தியத்துக்கல்ல, அவங்க பலப்பது ஏற்கனவே பொல்லாப்புல இருக்காங்க, இன்னும் பொல்லாப்பு செய்யறதுக்கு அவங்க நடந்துடுறாங்க. ஆனா அவங்களை அழைத்த கர்த்தரை மறந்துட்டாங்கன்னு அவர் சொல்றாருமா. இன்னொரு கூட ஒரு வசனத்தை நீங்க படிச்சீங்க, ஆண்டவர் பேசுறாரு, இதை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திரமனர் கத்துணி ஆத்திரமனரசே, ஓ ரக்கா துணி ஆத்திரமனர் விலகத்துணி ஆத்திரமனரசே, இதை உணரத்தக்க மனுஷன் யார். இதை உணர்ந்து இந்த தேசத்துல ஒருவனும் கடந்து, தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி இந்த தேசத்துல என்னத்துக்காக இது பாழாக்கப்படுகிறது முகாந்திரம் என்னவென்று கர்த்தரிடத்துல கேட்டு, என்னுடைய அப்பாவிடத்துல கேட்டு, அதை ஜனங்களுக்கு அறிவிக்கத்தக்க ஒரு உணர்வுள்ள மனுஷனை கர்த்தர் தேர்றாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அப்போஸ்தலனா இருக்கலாம், நீ ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம், நீ ஒரு மேய்ப்பனா இருக்கலாம், நீ ஒருவேளை விழுந்து கிடக்கலாம். திரும்பி எழும்பி உன்னுடைய அறையாகிய கச்சையை கட்டி அவருக்கு முன்பாக பலப்படு. கிதியோனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தவர், நம்முடைய எலியாவை கொண்டு பெரிய காரியத்தை செய்தவர், இன்றைக்கு நமக்கு முன்னாடியா இருக்கிற அநேக தாசர்களை கொண்டு இந்த தேசத்தை அசைத்தவர். அதை விட இரட்டத்தனையா பயன்படுத்த போற நாட்கள் இது. இதோ அப்பா சொல்லுகிறார், இது இறுதி நாட்கள். என்ன செய்தது, கடந்து போயிருச்சு பாருங்க, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் ஏன் தாமதம் அவர் பாடுறாரு. அவர் மூலமா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இதை பார்த்துட்டு இருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எழும்பி உங்களுடைய வல்லமையை தரிச்சு கொள்ளுங்க. எழும்பி பிரகாசிங்க. கர்த்தருடைய ஒளி உங்களுக்குள்ள என்ன செய்ய போது, ஒதிக்க போது. ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் கடந்து வர போறாங்க. நான் ஒரு ப்ராப்பர்சியா சொல்றேன், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு ஊழியக்காரனா சொல்றேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவரின் மேலும் அவருடைய வல்லமை அளவுக்கு அதிகமா இசைவாடுகிறத நான் உணர்கிறேன். நீங்க இதை பார்த்துட்டு உங்களுடைய வல்லமையை, பழைய வல்லமையை புதிதாக்குங்க. ஆண்டவருடைய புதிய மகிமை உங்க மேல வந்து இரட்டத்தனையா பயன்படுத்த போறீங்க. நம்முடைய தேசத்துல கலக்குகிற தீர்க்கதரிசிகள் எழும்ப போறீங்க, வேப்பர்கள் எழும்ப போறீங்க, அப்போஸ்தலர்கள் எழும்ப போறீங்க. பாவத்தை குறித்து கண்டிச்சு அந்த பழைய நாட்கள்ல, அந்த நம்மளுடைய அப்போஸ்தலர் நாட்கள்ல மேல் வீட்டு அறையில ஊற்றப்பட்ட வல்லமை
உங்க மூலமா ஊற்றப்பட போகுது. எழும்புங்க என்னுடைய கிதியோன்களே, எழும்புங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய இளம் தலைமுறைகளே, என்னுடைய வாழ்வு பிள்ளைகளே, கன்னிகைகளே, நீங்க எழும்பி புறப்படுங்க. ஏன்னா பிரசங்கி சொல்றாரு, எல்லா மாயைன்னு சொல்லி கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு வல்லமை உள்ள தாவீதை போல புறப்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. தேசத்துக்காக முழங்கால் படியிருங்க, தேசத்துக்காக திறப்புல நில்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை பெற்று பிரசங்கிக்கிற தீர்க்கதரிசியா முன்னாடி போங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போய் பெரிய காரியத்தை செய்வார். God bless you.